தலை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் 3 விதம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கபசுரம், அப்புறம் சயஜுரம், விஷ சிலேத்தும ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் கபஜுரம் முதல் வகை. இந்த முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா தலை நடுங்கிட்டே இருக்கிறது. அதில் வந்து மயக்கம், இருமல், கை கால் சோர்வு, தலையில் இருக்கக்கூடிய அந்த கபசுரத்தினுடைய முதல் வகை. கபசுரம்னு சொல்லிட்டு கபசுர குடிநீர் நம்ம வந்து இது ஃபேமஸ் இந்த கொரோனா டைமில். அதில் வந்து இருக்கக்கூடிய கபசுரத்தில் 5 வகை இருக்குங்க. அதில் வந்து இது வந்து முதல் வகை கபசுரம். இந்த கபசுரத்தில் தலை நடுங்கிறது, சயஜுரத்தில் தலை பாரமாக இருக்கிறது, விஷ சிலேத்தும ஜுரத்தில் வந்து பின்னாடி பார உணர்ச்சியாக இருப்பது. இது மாதிரி 3 விதமான முக்கியமாக தலை சார்ந்த சுரத்திற்கும் அதனுடைய முக்கியமான நோய் அறிகுறியை நம்ம இன்றைக்கி இதை பற்றியும் தலைப்பில் பார்க்கலாம். இப்போ தலை நடுக்கம்னு சொல்லக்கூடிய கபசுரத்தில் மயக்கம், இருமல், கை கால் சோர்வு, இது வந்து ஒரு வகை. சயச்சுரம் அப்படிங்கிறது தலை வந்து பாரமாக ப்ளஸ் தலை வலியாகவும் இருக்கும். தலை பாரம், தலை வலி, அதே மாதிரி முகமும் கூட ஒரு பார உணர்ச்சி. உடம்பு வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப சூடாகவே, ஜுரம் இருக்கிறப்ப சூடாக இருக்கிறது ஓகே, பெருசாக காய்ச்சல் இல்லாட்டாலும் உடம்பு வந்து ரொம்ப கங்கிட்டு சூடாக இருக்கிறது. இது வந்து சயஜுரம். விஷ சிலேத்தும ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா பின்னாடி வந்து ரொம்ப பாரமான உணர்ச்சி. கபம், தொண்டை அடைப்பு. இந்த கபம் வந்து தொண்டையை போய் அடைக்கிறது. வயிறு அந்த சூடாகவும் வியர்வை அதிகமாகவும் உண்டாகிறது. கை கால் வந்து குளிர்ச்சி ஆகிடுறது. இதெல்லாமே வந்து விஷ சிலேத்தும சுரத்தினுடைய அறிகுறிகள். அப்போ இன்றைக்கி வந்து மனசுக்கும் பார்த்துருக்கோம், தலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு பற்றியும் நம்ம பார்த்துருக்குறோம். மனசில் வந்து பித்த கபஜுரம், அஸ்தி ஜுரம், தலைக்கு வந்து கபசுரம், சயஜுரம், விஷ சிலேத்தும ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான விஷயங்களை பார்த்துருக்கோம். தலையில் வந்து சயஜுரம், கபசுரம், விஷ சிலேத்தும ஜுரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து வேறுபட்டதாக இருக்குது. இப்போ முதல்ல தலை நடுக்கம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம இதில் என்ன சேர்த்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறப்போ கத்திரிக்காயை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அரசாணிக்காய், தேங்காய், இந்த 2ஐயும் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மயக்கம், இருமல், சோர்வு இதெல்லாம் நீங்கி இருக்கும். சயஜுரம், அதாவது தலை பாரமாக, முகபாரமாக, உடம்பு கடுமையாக வெப்பத்தோடு இருக்கிறதுக்கெல்லாம் வந்து முக்கியமாக வந்து முருங்கை விதையை அடிக்கடி எடுத்துக்கலாம். 4 விதையை 1 மணி நேரத்துக்கு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் பீர்க்கங்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம், அல்லது அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சயஜுரம், இதுக்கு வந்து கேட்கும். நல்ல தலைவலி, தலைபாரம். இது கூட வெண்டைக்காயும் எடுக்கிற மாதிரி இருக்கும். விஷ சிலேத்தும ஜுரத்தில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெத்தலை இதை 3 சேர்த்து எடுத்துக்கிட்டு, அது போக வந்து முருங்கை விதை, இந்த ஒரு காம்பினேஷன் எடுக்கிறப்போ அதுவும் சரியாகும். ஸோ இப்போ வந்து மனசு சார்ந்ததாகவும் தலை சார்ந்ததாக 2 விதத்தினுடைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி மூளை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி ஒவ்வொரு தலைப்புமே வந்து காய்ச்சலினுடைய வீரியம் சார்ந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்த்துக்குவாங்க. இது ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உடம்பு வந்து சூடாக இருக்கிறது, கை கால் சில்லுன்னு ஆகிறது, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக, பொது விஷயங்களாக நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி புத்தி மாறுறது, மனம் மயங்கிறது, தலை நடுக்கம், தலைபாரம், முகபாரம், அதே மாதிரி பிடரியில் பின்னாடி, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோய் அறிகுறிகளை வந்து நம்ம அதிகமாக பழக்கத்தில் இருக்காது. அப்புறம் நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னா, காய்ச்சல்லாம் அப்படி 1, 2 இருக்கத்தானே செய்யும். அப்படி இருக்கும், அறிகுறிகள் இருக்கும். ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தவருக்கு இருக்கக்கூடிய அறிகுறி அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்குமா? சொல்ல முடியாது இல்லையா? இவருக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த வேறுபாட்டை தான் இப்போது உடம்பில் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி அதில் வந்து ஒரு வெற்றி கொள்வதற்காக உடம்பு ஒரு முயற்சி எடுத்திருக்கு. அதில் எல்லா பகுதியுமே வந்து நோய்க்கு உட்படணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட உறுப்புகள் இந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்தினுடைய அறிகுறிகள் வந்து
அதனுடைய அறிகுறிகளாக தான் காட்டும். இன்னொரு இடத்துல இன்னொரு பிரச்சனைக்குண்டான அறிகுறிகளை அது மாதிரி காட்டும். அப்போ எல்லா காய்ச்சலும் ஒரே காய்ச்சல் அல்ல. அப்போ அதற்கு தீர்வும் கூட ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நம்ம நினச்சி பாருங்கள், பொதுவாக காய்ச்சலுக்குன்னு சில மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஈவன் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் கூட நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பேராபத்தில் போய் நம்மளை சிக்க விட போகுது அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்க்கணும். சும்மா ஏதோ ஒரு பொட்டிக்கடையில் போய் ஒரு கடலை மிட்டாய் வாங்குற மாதிரி 1 2 இதுக்கு ஒன்று கொடுங்க, அதுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறது யாருடைய ஆலோசனை இல்லாமல், சரியான ஆலோசனை இல்லாமல், அப்படியே ஆலோசனை சொல்கிற நிலையிலையும் கூட அது இப்படி எப்படி அது கையாளணுங்கிற பக்குவம் தெரியாமல் அது எப்பேற்பட்ட விபரீதத்தை நமக்கு ஏற்படுத்த போகுது. நாளைக்கு நம்மளை வாழ்க்கையவே நிலைகுலைய செய்யணும் அப்படிங்கிற புரிதல் இல்லை. சளி, காய்ச்சல், தலைவலி, வாந்தி, பேதி இந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு நோய் அறிகுறிகளை சரியான முறையில் கையாண்டாலே நமக்கு பெரிய ஒரு நாட்பட்ட வியாதி வராது. ஒரு செரிக்கலை, சீரணமாகலை, சளி பிடிச்சிக்குது, தும்மல் வருது, இதெல்லாம் நினச்சிக்கிறோம் இதெல்லாம் இருக்கிறதா, அதெல்லாம் சின்ன விஷயந்தான், அதுக்கு இது செஞ்சால் சரியாயிடும், செய்யாட்டாலே அதுவாக சரியாயிடும், அதெல்லாம் ஓகே. ஆனாலும் அது மாதிரி வராமல் இருப்பதற்கும், அப்படி வந்தாலும் அதை நியாயமான அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கும், நோய் எதிர்ப்பு தன்மையோடு சேர்ந்து உடம்புக்கு ஒரு சரியான ஆரோக்கியத்தை சேர்த்து கொடுக்கறதா அதுக்கு தீர்வு. மற்றபடி அதை ஜெயிச்சிட்டதாகவும் அதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியல அப்படிங்கிறதெல்லாமே அது இப்போ நம்ம எப்படி நம்ம சின்ன குழந்தைங்களே சேமிப்பு பண்ணுறாங்க இல்லையா, ஒரு உண்டியில் வாங்கி கொடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது பேங்க்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்காக பணம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் தங்கம் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கும், அது அவங்க வளர வளர தங்கம் வாங்கிட்டே இருப்பாங்க. சிலர் ஒரு ஒரு சீட்டு மாதிரி போட்டுக்குவாங்க பேங்க்கில். ஏதோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சேமிப்புங்கிறது சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருப்பாங்க. குழந்தைகளே செய்ய வச்சாலும் சரி, அல்லது அது பெரியவங்களே செய்ய வச்சாலும் சரி. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அவங்க பெரியவங்களாகிறப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற புரிதல். அதே மாதிரி பிறந்ததுலேருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து அவங்க பெரியவங்களானதுக்கப்புறமா மொத்தமாக ஒரு பெரிய வியாதியை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருவோம். அவங்க அதை வச்சுட்டு வாழ்நாள் ஃபுல்லாக அதோட வாழ்ந்துக்க வேண்டியதுதான்.